இவன் தாங்க இந்த ஸ்கூல்லயே நம்பர் 1 பேஸ்கெட் பால் பிளேயர். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல்லயே ரொம்ப அழகான பொண்ணு தான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். இவனுக்கு இன்னைக்கு ஒரு ரொம்பவே முக்கியமான பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்கு. இதுல மட்டும் வின் பண்ணிட்டானா இவனுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல டீம்ல செலக்ட் ஆயிருவான். இவன் இந்த கேம் விளையாண்டுட்டே இருக்கும்போது கேமை விட்டுட்டு பாதியில எங்கேயோ ஓடுறான். ஸ்ட்ரைட்டா இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க தான் இவன் ஓடுறான். அப்பதான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் என்னங்க இவன் ஸ்கூல் படிப்பை அப்படியே நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான். இவனுக்கு ஒரு நல்ல வேலை கூட கிடைக்கல. ஏன்னா இவன் தான் ஸ்கூல் கூட முடிக்கல. அதனால கிடைக்கிற வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். 18 வருஷம் முடிஞ்சிருதுங்க. பண கஷ்டத்தால அவங்க வீட்டுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அவன் ஒய்ஃபுக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்காம எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேக்குறான். அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாம ஸ்கூல் பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு போறான். இவன் மறுபடியும் ஸ்கூல் படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்க ஸ்கூல்ல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி மாறிடுறான். அப்புறம் பசிக்குதுன்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக இவன் பொண்ணு அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒன்னு ஸ்கூல் படிக்கிற உனக்கெல்லாம் எதுக்கு இந்த வேலை, வா வீட்டுக்கு போலான்ட்டு கூப்பிடுறான். இந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க, யார் யா நீ கையை பிடிச்சு இழுக்கிற அப்படின்ட்டு. ஒன்னு சொந்த அப்பாவே யாருன்னு கேக்குறிய அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை போய் பாக்குறான். இவனுக்கு தெரிஞ்சு இவன் 18 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல எப்படி இருந்தாலும் அப்பயே மாறிட்டான். இதை பார்த்து இவன் ஷாக் ஆயிடுறான். இதே மாதிரி சூப்பரான ஸ்டோரிஸ் பார்க்கணுமா? அப்ப மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.